வாங்க. நடுவர் அவர்கள். ஆமா, நான் தான் நடுவர். பேசட்டுமா? அதுக்கு டான்ஸ் ஆடியா கூப்பிட்டாங்க, அதுக்கெல்லாம் வேற கம்பெனிக்கு போனோம். இல்ல அப்படி இல்ல, மரியாதைக்கு பர்மிஷன் கேட்டுக்கலாம் சொல்லிட்டு. அண்ணா எல்லா கேமராலையும் நான் அழகா தெரிகிறேன் அண்ணா. எல்லா கேமராலையும் முதல்ல தெரிகிறேன்னு கேள்வி. அழகா தெரிகிறாங்கிறது அடுத்த விஷயம். பூ இந்த பூவை மறைக்குதா? இப்ப தெரியுதுண்ணா. இப்ப தெரியுது. அவர் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சிருக்காப்ல மனுஷன். நீங்க அப்படியே வீடியோ எடுத்துட்டு என் வீடு வரைக்கும் வந்துடணும். ஓகே. ஆமா. என்ன பிச்சை எடுக்குதா வர்றாரு அவரு? அக்கா பின்னாடி இருக்கீங்களே, நான் பேசுறது கேக்குதாக்கா? கேட்கல, அதான் சௌரியமா இருக்கு அப்படியே பேசுன்றாங்க. கேட்கலன்னு சொல்றீங்களா இல்ல கேட்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்களா? அங்கே வரவா? அங்கெல்லாம் வந்து பேச முடியாதுக்கா, மைக்ல பேசினாலே கேட்காதுன்றீங்க. நடுவர் அவர்களே மைக் செக் பண்ணியாச்சு, நான் வால்யூம் எல்லாம் கரெக்டா இருக்கா? பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி திராவிட கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே ஒரு அருமையான பட்டிமன்றம். யாருக்காக இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய அண்ணன் உதய் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் பண்பையும் தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் மாசு அவர்கள் இவ்வளவு நேரம் நிகழ்வை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணனுக்காக ஒரு விஷயம் எழுதிட்டு வந்ததெல்லாம் சொல்லிடணும்ல, ஏன்னா அண்ணன் லைவ்ல பாப்பேன்னு சொல்லிருக்கேன். அண்ணனுக்காக இத சொல்லியே ஆகணும். பஸ்ல தூங்காம உட்காந்து எழுதிட்டு வந்தேன்க்கா. இதெல்லாம் நான் சொல்ல நீங்க கை தட்டணும். எங்க ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம். வித்த காட்டுறாங்க. ஆமா, கை தட்டலன்னா அவர் பேமெண்ட புடிப்பேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாரு. அதுக்காக என்னைய பார்த்து பாவப்பட்டா தயவு செஞ்சு கை தட்டிருங்க. பொதுவா நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மருத்துவமனைக்கு போவோம். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா மருத்துவமனைக்கு போவோம். மருத்துவமனையிலே ஒரு பிரச்சனைனா நம்ம அண்ணன் மாசுதான் முதல்ல அங்க போவார். அப்படின்னா மாசுபடாத மருத்துவமனைக்கு பின்னால் எல்லாம் அண்ணன் மாசுபடும் பாடுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது மாஸ் காட்டுறதுக்காக கூடின கூட்டம் இல்ல, அண்ணன் மாசு அவர்களுக்காக கூடி இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கறத சொல்லிட்டு, விளையாட்டுன்னு வந்தா அண்ணன் ரன்னிங் டீம், அரசியல்னு வந்தா அண்ணன் எப்பவுமே வின்னிங் டீம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, நடுவர்களே நம்ம அண்ணன் உதயநிதி அவர்களுக்கான ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கீங்க. அண்ணன் வேணும்னா விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கலாம், அண்ணன் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கலாம், ஆனா விளையாட்டான அமைச்சர் இல்ல, எப்பவுமே அலாட்டான அமைச்சருங்கிறத ஒவ்வொரு முறையும் அவர் நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காரு. அதுக்காக தான் அண்ணனுக்காகவே ஒரு பாட்டை டெடிகேட் பண்றோம் பாருங்க. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு மேடையில மெஜாரிட்டியே பெண்கள் நாங்க தான் இருக்கோம். கரெக்டா? ஒரு காலத்துல வீட்டுல பெண் பிள்ளை பிறந்தா அந்த வீடே அந்த பிள்ளைக்கு சொந்தம் இல்லன்ற காலமா இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய திராவிட கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு சொத்து வாங்குறதுல எல்லாருக்கும் ஆசை இருக்கு, உள்ளதுதானே? சொத்து வாங்கினா ஆம்பளைங்க தன்னுடைய பேர்ல வாங்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் உண்டுதான். ஆனா இன்னைக்கு சொத்து வாங்குற யாரா இருந்தாலும் 10 லட்சத்துக்கு மதிப்புள்ள வீடையோ ப்ராப்பர்ட்டியோ நீங்க வாங்கி உங்க மனைவி பேர்லயோ வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகள் பேர்லயோ அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா 1% டிஸ்கவுண்டோட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா அதுதாங்க நம்ம திராவிட கழகத்தோட சிறப்பு. இதை நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? பெண்களுக்கு உரிமையான்னு கேட்ட காலம் போய், பெண்களுக்கு சொத்துரிமையான்னு கேட்ட காலம் போய், இனி சொத்தே பெண்கள் பேர்ல தாண்டான்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா அதுதான் திராவிட கழகத்தோட கெத்து அப்படின்றத நம்ம மறக்க முடியுமா? பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவரே கலைஞர் தானே. ஆமா, அப்ப அந்த வழியில தானே நம்மளுடைய கழக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி உரிமை தொகை இன்னைக்கும் பல பேரு வீட்டுல 100 ரூபாய் கொடுத்தா கூட கொண்டாட்டிட்டு அந்த 100 ரூபாயில என்ன செலவு பண்ணு 100 தடவை கேள்வி கேட்கக்கூடிய ஆண்கள் தான் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அப்பாவா நான் இருக்கேன், அப்பா வீட்டுல இருந்து உனக்கு சீரா மாசம் 1000 ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா அத உதவி தொகைன்னு கூட சொல்லாம அப்பா வீட்டுல நீ வாங்கிக்க கூடிய உரிமை தொகைன்னு சொல்லி இன்னைக்கு தலைவர் கொடுக்கிறாரு. அப்படின்னா அதுதாங்க நம்மளுடைய திராவிட. நீங்க செலவு பண்றதுக்கெல்லாம் 1% கணக்கு சொல்லிடுறீங்க. நாங்க ஏங்க கணக்கு சொல்லுவோம்?
நடுவர் அவர்களே. ம். எல்லா செலவையும் நாங்க உங்களுக்காகவே பண்றோம்னு சொல்லுவோம். அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இப்போ நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன் நீங்க கேட்டீங்க. ஆமா. நான் ஏன் லேட்டா வந்தேன்? ஏமா லேட்டு? பேராவூர்ணில இருந்து ஃப்ரீ பஸ்ஸா ஏறி சென்னைக்கு மதியம் வந்து சேர்ந்தேன். அப்ப 3 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன். 800 ரூபாய் டிக்கெட்டை மிச்சம் பண்ணி அழகா வந்து சேர்ந்திருக்கேன். ஓ. ஆனா உண்மையாவே சொல்றேன், ஃப்ரீ பஸ்ஸால என்ன யூஸ் இருக்குன்னு நீங்க வேணா கேட்கலாம். ஆ. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் ஒரு நாளைக்கு 40 ரூபாய் மிச்சம் பண்ணா கூட மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கே தெரியாம அவங்களால சேவ் பண்ண முடியுது பணத்தை. அப்படின்னா இன்னைக்கு முற்போக்கா யோசிக்கக்கூடிய கழகம் எதுன்னு சொன்னா அது நிச்சயமா நம்மளுடைய திராவிட கழகமா மட்டும்தான் இருக்கும். இப்ப நான் இப்ப எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. அப்படிதாம இருக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. என் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி நான் ஒரு பொண்டாட்டி இருக்கேன். எங்க 2 பேருக்கு சேர்த்து 2 வயசுல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு. ப்ராப்பர்ட்டியா? அதாங்க என் பொண்ணு 2 வயசு முத்ரா. ஓ, நீங்க வந்து என்ன ரியல் எஸ்டேட் குடும்பமா? ஐயா நாங்க ரியல் இல்ல குடும்பம். சொல்றது பார்த்தா இல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஐயா, நாங்க வீட்டுக்காரர் இருக்காரு. ரியல் எஸ்டேட் குடும்பம் இல்ல. ரியல் குடும்பம். ரியல் குடும்பம். நான் ரியல் குடும்பமா இருந்தாலுமே கூட நான் ஒரு யூடியூப் மம்மி. ஓ, நீங்க யூடியூப்ல வரீங்களா? யூடியூப் மம்மி. யூடியூப் மம்மி வால்டிப் மாதிரி இருக்க, நீ யூடியூப்ல வர. ஐயா இப்படி திடீர்னு சரிமா இப்படி இல்ல பட்டுன்னு போட்டு பார்த்தா கிளிக்காச்சு. நான் ஏன் யூடியூப் மம்மின்னு சொன்னேன் தெரியுமா? நான் ஏன் யூடியூப் மம்மின்னு சொன்னேன்னா டெய்லி யூடியூப்ல ஏதாவது புதுசா ஒரு டிஷ்ஷ பார்த்து என் வீட்டுக்காரருக்கும் என் பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கறதா என்னுடைய வழக்கம். புதுசா ஒரு உணவை பார்த்து செஞ்சு கொடுப்பேன். ஆமா, யூடியூப்ல இப்ப எல்லாருமே சமையல் குறிப்பு தானே அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. சத்தியமா சொல்றேங்க, இந்த பட்டிமன்றத்துக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி கூட யூடியூப்ப பார்த்து என் வீட்டுக்காரருக்காக சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தாங்க பட்டிமன்றத்துக்கே வந்தேன். சப்பாத்திக்கு ரசமா? ஆமா. எப்படி சப்பாத்திக்கு ரசம் வச்ச? ஏங்க சப்பாத்திக்கு ரசம்? உங்க வீட்ல எல்லாம் சப்பாத்திக்கு என்னக்கா வைக்கிறீங்க? குருமா. சப்பாத்தி தயவு செஞ்சு இனிமே சப்பாத்தி குருமா வைக்காதீங்க. ஓ. குருமால தேங்காய் அரைச்சு ஊத்துவீங்க. தேங்காய் அதிகமா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும். கொலஸ்ட்ரால் அதிகமானா லப்பு டப்புன்னு துடிக்கிற நம்ம புருஷங்களோட இதெல்லாம் டப்புன்னு நின்னு போயிடும். இனிமே யாரும் ரசம் வச்சீங்கன்னா நல்லது சொல்றேன். 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. என்ன ரசம்? சப்பாத்தி கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா பிச்சு ரசத்துல ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். தொண்டையில சிக்கிக்காது. ஓ. பலன் நம்பர் 2, ஒருவேளை நிறைய சப்பாத்தியை சாப்பிட்டு செரிக்காம போயிடுச்சுன்னா டம்ளர்ல ரசத்தை ஊத்தி குடிச்சுக்கலாம். செரிமான பிரச்சனை இருக்காது. வைக்கிற ரசம் மிச்சப்பட்டுச்சுன்னா காலையில இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். சட்னி வைக்கிற வேலை இருக்காது. ஓ, மூஞ்சிய கொஞ்சம் காட்டு. பாத்துக்கோங்க. இல்ல இதெல்லாம் எங்கெங்க நடக்குது இது? ஐயா இதெல்லாம் எங்க வீட்டுல நடக்குதுங்க. ஐயா இந்த மாதிரி நான் என் வீட்டுல என்ன டிஷ் செஞ்சாலும் என் வீட்டுக்காரருக்கு என் பிள்ளைக்கு கொடுத்து செக் பண்றதா என்னுடைய வழக்கம். ஆனா இப்பெல்லாம் என் பிள்ளை நீ சமைக்கிறதை என் வயிற்றுல கொட்டாதமான்னு சொல்லிட்டு காலையில நான் என் முதல்வர் எங்க தாத்தா உன்னுடைய அப்பா கொடுக்கிற சாப்பாட்டை பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிட்டுக்கிறேன் ஜாலியா போய் பள்ளிக்கூடத்திலே சாப்பிட்டுறேன். காலை உணவு அங்கே போய் சாப்பிட்டா என் பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வர சாக்கல என் வீட்டுக்காரர் ஒரு தட்டு உப்மாவோடய வீட்டுக்கு வர்றாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உங்க குடும்பமே அதுல முடிஞ்சிருது. ஐயா குடும்பமே அவங்க எல்லாம் அப்படி தாராளமா சாப்பிட்டுக்கிறாங்க. இதை நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? மேடையில பேசுறதுக்கு பஞ்ச பத்தி யோசிக்கிற கூட்டம் கிடையாது இந்த கூட்டம். பள்ளி குழந்தைகள் சாப்பிடுற லஞ்ச பத்தி யோசிக்கிற கூட்டம்ங்கிறதுக்காக நடுவர்களை சொல்றோம். அந்த மாதிரி தான் நடுவர்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையோட போயிட்டு இருக்கோம். உண்மையாவே நான் என்ன ஒரு பையன் ஒரு 2 மாசமா ஃபாலோ பண்ணிட்டே வரான். அவனுக்கு கண்ணு தெரியாதா? அதெல்லாம் நல்லா தெரியும் நடுவர்களே. பாக்குறதுக்கு சும்மா பாக்க தனுஷ் மாதிரி இருப்பான். ஏன் அப்படி ஃபாலோ பண்றான் எனக்கே தெரியல. ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நானும் ஒரு நாள் கேட்டேன். சரி. எந்த பதிலுமே சொல்லல. சரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கட்டுமேன்னு சொன்னா ஓ வயசானவங்கள ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்ணுவான். ஐயா வயசானவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணல. என்ன வயசான ஆள் மாதிரியாக்கா இருக்கு? சொல்லுங்கக்கா, நீங்க சொல்லுங்கக்கா. 18 சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்கு. பாத்துக்கோங்க, கேட்டுக்கோங்க, எனக்கு சப்போர்ட் நிறைய இருக்கு. உண்மையாவே என்ன ஏன் ஃபாலோ பண்றேன்னு கேட்டா பதில் கூட சொல்ல மாட்டேன்டா. ஒரு நாள் என்ன தெரியுமா சொன்னா, நீங்க வீட்டுல இருந்து வேலைக்கு போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்கன்னு சொன்னான். அதுக்கு நான் வந்துட்டு கேட்டேன், நான் ஏன் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, எதுக்கு என்னை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றேன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, ஒண்ணும் இல்லங்க, நிலவை ஆராய்ச்சி பண்றதுக்காக ராக்கெட் அனுப்ப போறாங்களாம். சரி. நிலவை ஆராய்ச்சி பண்றதுக்காக ராக்கெட் அனுப்ப போறாங்களாம். ஒருவேளை நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்தீங்கன்னா நிலா நீங்க தான் நினைச்சு ராக்கெட் உங்க வீட்டுக்கு வந்துரும். பட்டிமன்றம் நாளைக்கு நடத்திக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே மழை வர்ற மாதிரி இருக்கு, நான் பயந்துட்டு உட்காந்துருக்கேன். ஐயா மழையும் வராது புயலும் வராது. அப்படியே மழை வந்தாலும் இங்க இருந்து ஒரு கூட்டம் கூட களையாதுங்கிறதாங்க திராவிட கூட்டத்தோட சிறப்பு. போகாது. உங்களை பத்தி தானே பெருமையா பேசுறேன். கை தட்டுக்கு நல்லா கை தட்டுவாங்க, தட்டுவாங்க. என்ன பேசாம உட்காந்துருக்கீங்க? நீங்க கை தட்டினீங்கன்னா எனக்கு கொடுத்த புடவை உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன். ஆமா, ஆளுக்கு பாதி பாதியா கட் பண்ணி கர்ச்சிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க.
என்ன நடுவர்களே ஃபாலோ பண்றது கூட இன்னைக்கு ஏன் ஃபாலோ பண்றான்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கோ பயப்படுறதுக்கோ வேலையே கிடையாது. ஒரு பொண்ணு அவளுடைய அனுமதி இல்லாம யாராவது ஒருத்தவங்க பின் தொடர்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு கேஸ் மட்டும் கொடுத்தா போதும் 5 வருஷம் அவனுக்கு கடும் காவல் தண்டனை கொடுக்கறோம்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பான ஆட்சி இருக்கு அப்படின்னா. இன்னொன்னு நாங்கெல்லாம் பெண் பிள்ளைகள் பட்டிமன்ற பேச்சாளர்கள், நாங்கெல்லாம் நடுராத்திரியில கூட பஸ் ஏறி நிறைய டிராவல் பண்ணுவோம். இன்னைக்கும் நடுராத்திரியில பஸ் ஸ்டாண்ட்ல யாரோட துணையும் இல்லாம ஒரு பெண் ஒரு 50 ஆண்கள் நிறைந்திருக்கக்கூடிய பேருந்துல தனியா ஏறி பயணம் பண்ண முடியுது அப்படின்னா திராவிட கழகம் கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பான ஆட்சியில தானே நடுவர்களே அதெல்லாம் முடியும். அதுதானே நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப உங்ககிட்ட எனக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேடையில உண்மையை மட்டுமே சொல்லணும். 5000 ரூபாய் கடன் கொடுங்கன்னு சொன்னா ஒரு வாரத்துல திருப்பி தந்துருமான்னு சொல்லுவேன். அத சொல்லிட்டு தான் கொடுப்பீங்க? சொல்லிட்டு தான் கொடுப்பேன். ஒரு பட்டிமன்றம் கொடுத்தா ஒரு வாரம் அது சொல்லணுமா இல்லையாமா? சரி, ஓகே. உன்னை பத்தி தெரியும், 2-5000 வாங்கியிருக்கேன். ஐயா தந்துறேங்க ஐயா, அதுக்காக மேடையிலயா? அண்ணா மாசம் நான் இத நீங்க லைவ்ல கேட்டீங்க. ரைட்மா, எனக்கு ஒரு கை மாத்தா 10000 ரூபாய் கொடுங்க, அடுத்த பட்டிமன்றத்துல வாங்கி தந்துறேன். எப்படி பிச்சை எடுத்து தான் கொடுப்பியா தவிர நீ உழைக்கிற காசு தர மாட்டேன். அப்படி இல்லன்னா அண்ணன் உதய அண்ணன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20000 ரூபாய் சேர்த்து கொடுங்க, திரும்ப தந்துறேன். சரி, ஏன் பட்ஜெட் 20000 ரூபாய் இருக்கும். அதான் ஓட்டா அடுத்து 25000 கேட்கலான்னு இருக்கேன். நடுவர் அவர்களே, இப்ப உங்கள்கிட்ட 5000 கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அடுத்தது என்ன கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் மறந்துட்டு. ஆமா, இல்ல அடுத்து அப்படி எல்லாம் யோசிக்க வேணாம். ஒரு 50. சரி, ரைட். ஒரு 50000 கடன் கேட்டா என்ன பண்ணுவீங்க? சொத்து பத்திரம் கேட்பேன். ஐயா, 50000 ரூபாய்க்கே சொத்து பத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா நான் பேங்க்லயே கொண்டு போய் வச்சிருவேன். சரி, ஓகே. ஒரு 5000 ரூபாய் என்னைய கிட்டத்தட்ட 10 வருஷமா இவருக்கு தெரியுங்க. 5000 ரூபாய் கடன் கொடுங்கன்னு சொன்னா குடுக்கறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துரும் நீங்க சொல்றீங்க. 50000 ரூபாய் கடன் கேட்டா ஒரு சொத்து பத்திரத்தை கொடு நான் தர்றேன்னு சொல்றீங்க. ஆனா யாருன்னே தெரியாத பெண்கள் நீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு கடனை கேட்டீங்கன்னா 1,00,000 மகளிர் தொழில் முனைவோருக்கு 20% மானியத்தோட 10 லட்சம் ரூபாய் கடன் தொகை இன்னைக்கு இந்த தமிழக அரசு பெண்களுக்கு கொடுக்குது அப்படின்னா பெண்களை கைதூக்கி விடக்கூடிய ஆட்சி. பெண்களுக்காகவே கலைஞர் ஐயா அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா அதை வழிமுறைப்படுத்தி நெறிமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அதுதான் நடுவர்களே நம்மளுடைய திராவிட கழகம். இப்ப பெண் பிள்ளைகள் எல்லாம் கிராமப்புறத்துல படிச்சுட்டு நகர்ப்புறத்துக்கு வேலைக்கு வருவாங்க. இப்ப எங்களை மாதிரி ஏரியா புதுக்கோட்டை, தஞ்சாவூர் பக்கம், பட்டுக்கோட்டை பக்கம் உள்ள, பேராவூரணி பக்கம் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே இப்படி நகர்ப்புறங்கள்ல வேலைக்கு வர்றவங்க இருக்காங்க. ஒரு படிச்சு முடிச்சதோட ஒரு இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே வீட்டுல சொல்லுவாங்க, அம்மா நான் சென்னைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன்னு சொன்னா உடனே வீட்டுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதெல்லாம் வேணாம், சென்னைக்கு எல்லாம் வேணாம். போனா நீ அங்க எங்க தங்குவ? போனா யார் வீட்டுல இருப்ப? போனா எந்த இடத்துல தங்குவ? அதெல்லாம் பாதுகாப்பு இல்ல, வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை வேலையே கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் அங்கெல்லாம் சேஃப்டி கிடையாது, நீ தங்க வேணாம் அப்படின்னு தான் இன்னைக்கும் பல பெண்களை வீட்டுக்குள்ளேயே பெற்றோர்கள் வச்சிருக்காங்க. ஒருவேளை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வர்ற மாதிரி இருந்தா கூட தோழிக்கு போன் பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வரேண்டி, ஒரு 2 நாள் மட்டும் உன் வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. முற்போக்கா உலகத்தில் யாருமே யோசிக்காத ஒரு திட்டத்தை நீங்க இங்க பாதுகாப்பு இல்லாத இடத்துல தங்கணுங்கிறதுக்காக உங்க வேலை வாய்ப்பை விட வேணாம், உங்கள் பணியிடங்களுக்கு அருகிலேயே தோழி விடுதிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உங்களுக்காக அமைத்து தருகிறோம்னு உலகத்தில் யாருமே யோசிக்காத ஒரு முற்போக்கு சிந்தனையில யோசிச்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் நடுவர்களே நம்மளுடைய திராவிட கழகம். இந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க உழைச்சு இந்த சீசன் ஃபுல்லா ஒரு 80 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. 80 லட்சமா? ஆமா, 80 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. BMW கார் வாங்குறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. நானு ஆமா, ஏற்கனவே 4-5 எலுமிச்சம்பழத்தோட இருக்கேன். ஐயா, இப்ப ஒருவேளை நம்ம எல்லாம் கார் வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கார் வாங்குறோம்னா பூஜை பண்ணி காருக்கு 4 வீலுக்கும் 4 எலுமிச்சம்பழம் வச்சு காரை நகர்த்துவோம். இப்ப நீங்க காரை வாங்குனீங்கன்னா நீங்க காரை நகர்த்துறதுக்காக 4 எலுமிச்சம்பழம் வச்சு காரை நகர்த்துவீங்க. நீங்க நகர்த்தின அடுத்த நிமிஷமே உங்க பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், சொந்த வீட்டுக்காரன் எல்லாரும் 40 எலுமிச்சம்பழம் வாங்கி உங்களுக்கு சூனியம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட். நீங்களே வைப்பீங்களாக்கா? அதுல நான் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்குறேன், சேர்த்து வச்சிருக்கேன். ஏற்கனவே எத்தனை பேர் எலுமிச்சம்பழம் வச்சிருக்காங்க? ஆனா இன்னைக்கு யாருமே நம்ம முன்னேற கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கீங்களா? படிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? பட்டதாரிகளுக்கு 25% மானியத்தோட தொழில் தொடங்க கடன் தரேன்னு சொல்லக்கூடிய ஒரே கழகம் எதுவா இருக்க முடியும்னா அது நிச்சயமா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமா மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர்களே, எதிர்கட்சின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எதிரில நின்னு பேசுறதுக்காகவே நின்னுட்டு இருக்க கட்சியா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி, நீங்க என்ன தென்மதுரை அரசாணியா?
ஆ. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி நேரம் காலம் கருதி நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அதான் நம்ம நல்லது. திராவிட கழகத்தின் மேல அதிகப்படியா எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா? ஆ. இது குடும்ப ஆட்சி, இது குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. ஆ. அதை யாருமே மறுக்க வேணாம். ஆமா, இது குடும்ப ஆட்சி தான், இது குடும்ப அரசியல் தான் கெத்தா சொல்லிட்டு போறதுக்கு நீங்க வருத்தமே பட வேணாம். ஏன் சொல்றேன் தெரியுமா? இது குடும்ப ஆட்சி தான் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஏன் அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகை 1000, ஏன் அக்காவுக்கு இலவச பேருந்து தினம் தினம், என் தங்கைக்கு புதுமை பெண் திட்டத்துல உதவித்தொகை, என் தம்பிக்கு தமிழ் புலவன் திட்டம், வேலை இல்லாத என் அண்ணனுக்கு தொழில் தொடங்குறதுக்கு கடன், என் தோழிக்கு தங்க தோழி விடுதி, எனக்கு மகப்பேறு உதவித்தொகை, என் பொண்ணுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு திட்டம் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு குடும்பம் வாழுது அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட கழகத்தாலதான் சொன்னா அது ஈடாகாது அப்படின்ற காரணத்தினால முதல்வர் சைட்ல இருந்து அவர் மனசுல இருந்து வர்ற மாதிரி ஒரே ஒரு பாட்டை மட்டும், உள்ள மட்டும் நானே உசுர கூட தானே தமிழ் மக்கள் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே, தமிழ் மக்கள் போட்ட ஓட்டு நினைச்சு நிற்கும் பாரு, எங்களுக்கு இந்த கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. மக்கள் சந்தோஷமா இருந்தா மட்டுமே போதும் அப்படிங்கறதுக்கான ஆட்சி தான் இந்த ஆட்சி. 10 மாடி வீடு கொண்ட சொத்து சுகம் வேண்டாம், நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாவே அவ்வளவு திட்டங்களையும் ரொம்ப அழகா ஒரு கோர்வையாக்கி கொண்டு வந்து சேர்த்து ரொம்ப அழகா பேசின பேராவூரணி நீலவேணி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க பாராட்டலாம்.